வணக்கம். ஸோ SSC CGL 2025 ஓகே, முன்னாள் இதுக்கு முன்னாடி அந்த வருடம் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் அனலைசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனலைசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பாலிட்டி அரசியலமைப்பு சம்மந்தமான கேள்விகளை தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுதான் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அபவுட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி. ஸோ முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, அடிப்படை உரிமைகள் மற்றும் டிபிஎஸ்பி இருக்கு இல்லையா, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ அது குறித்து சரியான கூற்று எதுன்னு எழுதுங்க. அதாவது சரியான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் அடிப்படை உரிமையும் சரி டிபிஎஸ்பியும் சரி ரெண்டுமே வந்து நீதிமன்றத்தில் அமல்படுத்தப்படும் முடியும் அப்படின்னு ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி ஓவர் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வென் இன் கன்ஃப்ளிக்ட். முரண்பாடு ஏற்பட்டால் வந்து டிபிஎஸ்பி வந்து அதோட இதுதான் மேலோங்கும் அப்படின்றாங்க. ஓகே, மூணாவது பாருங்கள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் ஜஸ்டிசியபிள் பட் டிபிஎஸ்பி வந்து ஆர் நாட் அப்படின்றாங்க. அடிப்படை உரிமைகள் வந்து அமல்படுத்தக்கூடிய சட்டத்தால், டிபிஎஸ்பி கிடையாதுன்றாங்க. டிபிஎஸ்பி ஆர் கேரண்டீட். ஓகேவா, உறுதி செய்யப்பட்டவை. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் ஆப்ஷனல் அப்படின்றாங்க. கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஏன்? ஓகேவா, அடிப்படை உரிமைகள் வந்து ஒரு மீறும் போது நம்ம எங்கே போகிறோம்? கோர்ட்டுக்கு போகிறோம் இல்லையா? உச்சநீதிமன்றத்துக்கு போய் நம்ம ஆர்டிகல் 32 கீழே வந்து கேட்குறோம் இல்லையா? அப்போனா அது வந்து ஒரு சட்டத்தால் வந்து நெறிமுறைப்படுத்த முடியும். ஜஸ்டிசேபிள். ஓகேவா, மீனிங் அப்படின்னா ஒரு சிட்டிசன் வந்து டைரெக்டாக கோர்ட் அப்ரோச் பண்ணலாம். ஓகே, என்னோட ரைட்ஸ் வந்து வயலேட் பண்ணிட்டாங்க, ஓகே, என்னோட ரைட்ஸ் எனக்கு கிடைக்கணும், என்னோட உரிமைகள் வந்து பறிக்கப்படுது அப்படின்னா எங்கே போய் நிற்பாங்க? கோர்ட்டில் போய் நிற்பாங்க. அந்த உரிமையை கொடுக்கறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படை உரிமைகள் தான் வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஓகேவா, என்னென்ன இருக்குது? ஓகே, பாண்டட் லேபர்லாம் வந்து தப்பு, அதெல்லாம் உரிமை. ஓகேவா, ஸோ அதே மாதிரி குழந்தைகள் கல்வி பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், பேச்சுரிமை. ஓகே, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா எடுத்திங்கன்னா என்ன வேணால் பேசலாம் போகலாம் அப்படின்னு இருக்கு. அப்போ அவங்க மேலே ஏன் ரைட்ஸ் இது பண்ண முடியலன்னா அவங்க பேச்சுரிமை, அது என்னோடய உரிமை, நான் என்ன வேணால் பேசுவேன் அப்படின்னு வந்துடுது. ஓகேவா, ஸோ இருந்தாலும் பேச்சுரிமை யாருக்கு இருந்தாலும் அது கண்ணியமிக்கமாக இருக்கணும் எப்போவுமே, இந்த சோஷியல் மீடியாலையும் சரி எங்கேயுமே சரி. ஓகே, அதுவுமே முக்கியம். பேச்சுரிமை இருந்தாலுமே ஸோ இந்த காலில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ரொம்ப அந்த வல்கர் வேர்ட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். எந்த பேச்சுரிமை வந்து நம்மளுக்கு அடிப்படை உரிமையாக கொடுத்துருந்தாலுமே, நம்மளோட சட்டம் கொடுத்துருந்தாலுமே, நம்மளோட அரசியலமைப்பு கொடுத்துருந்தாலுமே நம்ம ஒரு கண்ணியமான முறையில் தான் நம்ம பேசணும். ஓகேவா, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி எடுத்துங்களேன், அதாவது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது ஜஸ்டிசேபிளாக பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகே, எனக்கு வந்து இந்த டிபிஎஸ்பி கீழே வந்து என்னோடய ஸ்டேட் வந்து இதெல்லாம் கொண்டு வரல, அதனால நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா செல்லுபடி ஆகாது. ஓகேவா, அது ஜஸ்ட் உங்களுக்கு வழிகாட்டல் மட்டும்தான் செய்யும். ஓகேவா, ஒரு ஸ்டேட்டை வந்து நீங்கள் என்னெல்லாம் கொண்டு வரலாம், இந்த வல்னரபிள் பீப்புள்ஸ்க்கு என்ன கொண்டு வரலாம், மைனாரிட்டிஸ்க்கு என்ன கொண்டு வரலாம், ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பரிந்துரை, என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக என்ன கொண்டு வரலாம் அப்படின்னு உங்களுக்கு பரிந்துரை மட்டும்தான் அந்த இது செய்யும். அது வந்து சட்டப்படி வந்து நீங்கள் வந்து அணுகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்டிசேபிள். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்த கேள்வி போகலாம். As per Article 279A, the GST Council's decisions require what majority of the weighted votes. அதாவது 279A படி பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவுகள் வந்து எத்தகைய பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட வேண்டும். ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன ஒன்று இருக்குது இல்லையா? ஜிஎஸ்டி கவுன்சில் எதுக்கு? ஸோ நம்மளுக்கு வந்து டாக்ஸஸ் போட்டு வாங்குறாங்க. ஸோ அந்த கவுன்சிலில் வந்து எவ்வளவு அந்த ஸ்லாப் இருக்கணும், என்ன மாதிரியான மேஜர் டிசிஷன்ஸும் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையை வச்சு தான் வந்து எடுப்பாங்க. ஓகே, ஸோ அப்போனா இங்கே அது எந்த கீழே வரும் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 279 கீழே வரும். ஸோ அப்போ அந்த மெஜாரிட்டிங்கிறாங்கல்ல, அது எதை பேஸ் பண்ணி அந்த வெயிட்டட் ஓட்டு எதை சொல்லுது அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டியா, அதாவது சாதாரண பெரும்பான்மையா, 3/4 ஆஃப் த மெஜாரிட்டியா, இல்லை 2/3 ஆஃப் த மெஜாரிட்டியா, ஆஃப் மெஜாரிட்டியான்னு கேட்குறாங்க, பாதி பெரும்பான்மையா. ஆப்ஷன் பி தான் இது கரெக்டான ஆன்சர். ஓகே, 4/3 பங்கு வந்து மெஜாரிட்டி இருந்தால் தான் அந்த டிசிஷனை வந்து எடுத்துப்பாங்க. ஓகேவா, 4 அதாவது 4/3 பேர் வந்து அதில் ஒத்து போகணும் அந்த விஷயத்துக்கு. ஓகேவா, ஜிஎஸ்டி கவுன்சிலை பற்றி பார்க்கலாமா? ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து 279A ஓகே கிளாஸ் 9 பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் டிசிஷன்ஸ் வந்து ரிக்வயர்ஸ் 75% ஆஃப் த மெஜாரிட்டின்றாங்க. ஓகே, 4/3 பங்குன்னா என்ன, 75% வந்து
வெயிட்டட் ஓட்ஸ் இருக்கணும். ஓகேவா? அவங்க கவுன்சிலில் இருக்கிறவங்க வரணும், ஓட்டும் பண்ணணும். அப்போ தான் இந்த டிசிஷன் வந்து ஃபைனல் ஆக முடியும். ஓகே, ஓட்டிங் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு எவ்வளோ பவர் கொடுத்துருக்காங்கன்னா 3ல் 1 பங்கு தான். ஓகே, அதுவே ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பாருங்கள் 3ல் 2 பங்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு தான் பவர் அதிகம். ஓகேவா? ஸோ கோரம் அண்ட் வீட்டோ பவர்லாம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 50% ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து மஸ்ட் பி ப்ரெசன்ட் டு கன்ஸ்டியூட் எ கோரம். ஓகேவா? ஸோ கோரம்ங்கிறது 50% ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் நீங்கள் ஓட்டிங் பண்ணும்போது. ஓகே, நெய்தர் த சென்டர் நார் த ஸ்டேட் கான் பாஸ் எ டிசிஷன் அலோன். ஓகே, சென்டர் நினச்சாலுமே தனியாக பாஸ் பண்ண முடியாது, ஸ்டேட் நினச்சாலுமே தனியாக பாஸ் பண்ண முடியாது எந்த டிசிஷனும். ஓகேவா? இந்த இதெல்லாம் கண்டிஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? த சென்டர் எஃபெக்டிவ்லி ஹேஸ் வீட்டோ பவர். சென்டருக்கு தான் அதிகமாக வீட்டோ பவருங்கிறது கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ ஏன்னா வந்து ஸ்டேட் மட்டும் வந்து cannot achieve the record 75% மெஜாரிட்டி அச்சீவ் பண்ண முடியாது. இதுதான் ஆர்டிகல் 217A கீழே வந்தது. ஸோ ஒரு ஏதாவது ஒரு டிசிஷனை கொண்டு வரணும் அப்படி வெயிட்டட் ஓட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா 4ல் 3 பங்குங்கிறது தான் இங்கே மெஜாரிட்டிங்கிறது பார்த்தோம். ஓகேவா? அடுத்தது பார்க்கலாமா? Which correctly reflects the legal implication of Article 255 regarding assent to bills. அதாவது ஆர்டிக்கல் அந்த பிரிவு 2055 பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வ விளைவை சரியாக குறிப்பிடுவது எதுன்னு கேட்குறாங்க. 255 ஆர்டிக்கல் எது சொல்லுது? அவ்வளோதான், சிம்பிள். என்ன சொல்லுது அப்படின்னா ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லா இஸ் வாய்ட் வித்தவுட் ரிட்டன் கவர்னர் அசன்ட். அதாவது ஆளுநரோட எழுத்து மூல ஒப்புதல் இல்லைன்னா மாநில சட்டம் செல்லாதுன்னு சொல்லுதா? இல்லை ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஆஃப் assent இன்ஸ் மேண்டிட்டரி ஃபார் வேலிடிட்டி. ஓகே, ஒரு சட்டத்தில் வந்து செல்லுபடி ஆகிறதுக்கு வந்து ஒப்புதல் குறிப்பிடப்படவில்லை, குறிப்பிடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுதா? இல்லை ஒமிஷன் ஆஃப் ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் டசன்ட் இன்வாலிடேட் லா இஃப் assent இஸ் கிவன். ஓகே, முன் பரிந்துரை இல்லாவிட்டாலும் ஒப்புதல் வழங்கப்பட்டால் சட்டம் செல்லுபடியாகும்னு சொல்லுதா? பிரசிடென்ட் அக்சன்ட் மஸ்ட் ப்ரெசீட் லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ். சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுவதற்கு முன் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்க வேண்டும் அப்படி சொல்லுதான். பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஒமிஷன் ஆஃப் ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை. அந்த ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் இல்லைனாலுமே ஓகே, ஸோ முன் பரிந்துரை இல்லாவிட்டாலும் ஒப்புதல் வந்து வழங்கிட்டாங்கன்னா அது சட்டம் செல்லுபடி ஆகும் தான் சொல்லுது. ஓகே, ஸோ 255 அப்படிங்கிறது ஆர்டிக்கல் என்னன்னு பார்க்கலாமா? assent to the bills. ஓகே, ஸோ என்ன பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 255 என்ன சொல்லுதுன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் record ப்ரேயர் ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை, சாங்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட் ஆர் கவர்னர் வந்து தேவையில்லை. ஓகேவா? ப்ரேயர் ரெக்கமெண்டேஷன் அதனால் வந்து ஒரு லாவை இன்வாலிட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஃபைனல் அக்சென்ட் வந்து கொடுத்துட்டாங்கன்னா ப்ரியர் ரெக்கமெண்டேஷனுங்கிறது தேவையில்லை. ஃபைனல் அக்சென்ட் இஸ் அல்டிமேட்லி அப்டைன்ட். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனல் அக்சென்ட் க்யூர்ஸ் ப்ரொசீஜரல் டிஃபெக்ட்ஸ். ஓகே, மீனிங் ஒரு லா வந்து ரிமைன் வேலிட் ஈவன் இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஆர் பாஸ்ட் வித்தவுட் த ப்ரெஸ்கிரிப்ட் ப்ரிலிமினரி ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் ஒரு லா பாஸ் ஆகுது, அதுக்கு வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க, அசன்ட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ப்ரொசீஜரல் டிஃபெக்டெல்லாம் அது சரி பண்ணிடும். ஓகேவா? ஸோ டு ப்ரிவெண்ட் லா ஃப்ரம் பிகமிங் இன்வேலிட் டியூ டு டெக்னிக்கல் ப்ரொசீஜரல் ஒமிஷன்ஸ்க்காக இந்த மாதிரி வந்து ஆர்டிகல் 255 கீழே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே நேரத்தில் ஸ்மூத் லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் யூனியன் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்காக இந்த மாதிரி ஆர்டிக்கலில் இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், பாரதிய சாக்ஷ அதிநயம். திருப்பியும் ஒரு கேள்வி என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியன் எவிடன்ஸ் லா வித் அட்வான்ஸ்மெண்ட் இன் எய்ம்ஸ் டு அலைன். எதுக்காக, என்ன அதோட நோக்கம்? ஓகேவா? பிஎஸ்சி இந்திய சாட்சிய சட்டத்தை எந்த துறையின் முன்னேற்றங்களுடன் ஒத்திசைக்க முயல்கிறது? எந்த துறை? கிளியராக தெரியும். எல்லா கேள்வியுமே நீங்கள் இப்போ கேட்ட வரைக்குமே பாருங்களேன், எல்லாம் அதே தான் ரிப்பீட் ஆகிட்டுருக்கு. ஓகே, அது மீனிங் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் போதும். டிஜிட்டல் டெக்னாலஜி எவிடன்ஸை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த லா சொல்லுது. ஓகேவா? ஸோ ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கையில் ஃபோனை வச்சுட்டு தான் எல்லாம் சுற்றிட்டுருக்காங்க. ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா உடனே ஃபோனை எடுத்து அதை பதிவு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கரெக்டாக? ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஃபாரன்சிக் சயின்ஸ் அண்ட் டிஜிட்டல் டெக்னாலஜி, அதாவது தடயவியல். ஓகே, தடயவியல் அறிவியல் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை வந்து பேஸ் பண்ணி தான் இது பண்ணியிருக்காங்க. ஓகே, பாரம்பரிய வேளாண்மை நடைமுறைகளாக கிடையவே கிடையாது. ஓகே, ஏன்ஷியன்ட் ஃபிலாசபிக்கல் டெஸ்ட்டாக அதுவுமே கிடையாது.
ஓரல் ஸ்டோரி டெல்லிங் ட்ரெடிஷனாக வாய்மொழி கதை சொல்லும் மரபுகள்லாம் கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து இது அப்ரூவ் பண்ணல. ஓகேவா? அடுத்ததாக பாருங்கள், பிரசிடென்ட் வந்து இஸ் எலெக்டட் பை அன் எலக்டோரல் காலேஜ் வைல் த கவர்னர் இஸ் ஓகே. ஸோ வந்து பிரசிடென்ட் வந்து எலக்டோரல் காலேஜ் மூலமாக தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஓகே, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இல்லையா? ஈவன் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த அவர் நாமினேட் பண்ண மெம்பர்ஸும் அதில் வந்து எலக்டோரல் காலேஜில் வரமாட்டாங்க. அப்போ கவர்னர் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, அதுதான் கேள்விங்க. ஆளுநர் எப்படி தேர்வு செய்யப்படுகிறார்? ஓகே, ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னா கிடையவே கிடையாது. அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட்னா ஆமாம். ஓகேவா? குடியரசுத் தலைவரால் தான் நியமிக்கப்படுகிறார். வேறு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? நாமினேட்டட் பை சுப்ரீம் கோர்ட்டா? கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டை நாமினேட் பண்ணுறாங்க? கிடையவே கிடையாது. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சூசன் பை ஸ்டேட் அசம்பிளி, அதாவது மாநில சட்டமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னா அதுவுமே கிடையாது. ஓகேவா? மாநில சட்டமன்றத்திலேயே தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு கவர்னரை? கிடையாது. ஒரு பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ பிரசிடென்ட் வந்து இன்டைரக்ட்லி எலெக்டட் பை த எலக்டோரல் காலேஜ் மூலமாக இது பண்ணுறாங்க. அது யார்? எம்பி, எம்எல்ஏ எல்லாரோட பங்களிப்பும் எல்லாரோட ஓட்டுமே தான் ஒரு பிரசிடென்ட் எலெக்ட் பண்ணுறதுக்கு முக்கியமாக இருக்குது. ஆனால் கவர்னர் பார்த்தீங்கன்னா பிரசிடெண்டால் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்படுகிறாங்க. எது கீழே வரும் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 155 கீழே. ஓகே, ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா கவர்னர் பரிந்துரைக்கிறது வேணால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கிறது, அப்பாயின்மெண்ட் பண்ணுறது வேணால் பிரசிடெண்ட். ஓகேவா? ஸோ கவர்னர் வந்து அந்த ஆஃபீஸ் வந்து பிரசிடெண்ட்டோட அண்டர் டூரிங் த ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் வரைக்கும் அவர் ஹோல்ட் பண்ணலாம். ஓகே, அண்ட் ஹீ இஸ் நாட் கம்ப்ளீட்லி எலெக்டட் பை த பீப்புள். அது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோ பீப்புளோ யாருமே அவர் எலெக்ட் பண்ணலை. ஸோ ஒரு பிரசிடென்ட் நியமிக்கிறது தான் வந்து என்னது? கவர்னருங்கிற பதவி. ஓகேவா? அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா கவர்னர் கேன் டிசால்வ் ஸ்டேட் அசம்பிளி அப்படின்றாங்க. ஓகேவா? கவர்னர் வந்து என்ன பண்ணலாமா? ஸ்டேட் அசம்பிளியை வந்து டிசால்வ் பண்ணலாம் அப்படின்றாங்க. பிரசிடென்ட் ஹேஸ் நோ சச் பவர் ரிகார்டிங் லோக்சபா. ஓகே, ஸோ பிரசிடென்ட்க்கு அந்த பவர் கிடையாது. லோக்சபாவை டிசால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அப்படி டக்குன்னெலாம் பண்ண முடியாது. எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 1 மட்டுமா இல்லை 2 மட்டுமா? 1 மற்றும் 2ஆ? ரெண்டுமே இல்லையா? பார்த்தீங்கன்னா 1 மட்டும் கரெக்டு. ஓகேவா? பிரசிடென்ட் கேன் டிசால்வ் ஸ்டேட் அசம்பிளி. கரெக்டா? ஸோ இப்போ வந்து அண்டர் ஆர்டிகல் 174 கிளாஸ் 2 கிளாஸ் பி என்ன சொல்லுதுன்னா ஒரு கவர்னர் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை டிசால்வ் பண்ணலாம், கலைக்கலாம். ஓகேவா? த பிரசிடென்ட் கேன் டிசால்வ் த லோக்சபா அண்டர் ஆர்டிகல் 85 யூஸ்வலி அந்த அட்வைஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் தான். அவராக வந்து பிரசிடெண்ட்டாகவே வந்து பண்ண முடியாது. அப்போது அந்த பவர் வந்து ஒரு பிரசிடெண்ட்க்கு இல்லை. ஓகே, ஒரு கவர்னருக்கு மட்டும் இருக்குது. அப்போது 1 மட்டும்தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும்தான் கரெக்ட். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். பார்லிமெண்ட் கேன் கிரியேட் ஆல் இந்தியா சர்வீஸ் பை ரெசல்யூஷன் இந்த. ஓகேவா? ஸோ வந்து பார்லிமெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஆல் இந்தியா சர்வீசஸை வந்து கொண்டு வராங்க. ஓகே, ஸோ அது எப்படி கொண்டு வராங்க? ஸோ பார்லிமெண்ட்டில் வந்து ஆல் இந்தியா சர்வீஸ் வந்து யார் கொண்டு வருவாங்கன்னு தான் இங்கே கேள்வி. ஓகேவா? ஸோ ராஜ்யசபாவா, அதாவது மாநிலங்களவையா, லோக்சபா மக்களவையா, இல்லை ஸ்டேட் அசம்பிளி மாநில சட்டமன்றங்களா, அல்லது ஜிஎஸ்டி கவுன்சில்? ஜிஎஸ்டிக்கும் கவுன்சிலுக்கும் இதுக்கு என்னப்பா சம்மந்தங்கிற மாதிரி தான். ஓகேவா? ஈஸியாக டி ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். லோக்சபாவா ஸ்டேட் அசம்பிளியாக வரப்போது? ஸ்டேட் அசம்பிளி வராது. ஓகே, ஆல் இந்தியா சர்வீஸ்ன்னு வரப்போகுது. லோக்சபா ராஜ்யசபா தான் நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஓகே, ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன? ராஜ்யசபா. ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்தோன்னா நம்மளுக்கு லோக்சபாவுக்கு தான், மக்களவைக்கு தான் பார்த்தீங்கன்னா அதிகாரம் அதிகம்னு தெரியும். ஆனால் சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவுக்கும் வந்து அதிகாரம் இருக்குது. அப்படி ஒன்று தான் இந்த ஆல் இந்தியா ஃபெடரேஷன். ஓகே, அகில இந்திய சேவை. ஓகே, இந்த ஆல் இந்தியா சர்வீசஸ்க்கு வந்து மாநிலங்களவைக்கு வந்து அதிகாரம் இருக்கிறது. ஓகே, ஆர்டிக்கல் 312. ஓகேவா? ஸோ ஆல் இந்தியா சர்வீசஸ் அப்படிங்கிறது எந்த ஆர்டிக்கல் கீழே வரும்னு பார்க்கலாம். ஆர்டிக்கல் 312. ஓகே, ராஜ்யசபா அதாவது மாநிலங்களவை. ஸோ இங்கே என்ன வருதுன்னா மஸ்ட் பாஸ் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணலாம். இப்போ எவ்வளோ? 3ல் 2 பங்கு, அதாவது 2/3 ஆஃப் த மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் வந்து அந்த அன்னைக்கு ப்ரெசண்ட்டாக இருக்கணும், ஓட்டிங் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும் தே கேன் கிரியேட் ஆல் இந்தியா சர்வீசஸ் அப்படின்னு வந்து இருக்குது. ஓகேவா? ராஜ்யசபாவுக்கு அந்த பவர் இருக்குது. ஓகே, ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லோக்சபா மக்களவை மாநிலங்களவையில் இருக்கிற இது பார்த்தீங்கன்னா பவர் யாருக்கு அதிகம் பார்த்தீங்கன்னா லோக்சபாவுக்கு தான் இல்லையா? ஸோ சிலது மட்டும் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவுக்கு பவர் இருக்குது.
ஸோ அப்படி என்னங்கிறது பார்க்கலாம். இப்போ ஒன்று பார்த்தாச்சு 312. இன்னொன்று பாருங்கள், ஆர்டிக்கல் 249. ஓகேவா? ஸோ பிரிவு 249. ஆர்டிகல் 249 என்ன சொல்லுதுன்னா, பார்லிமெண்ட் கேன் லெஜிஸ்லேட் ஆன் ஸ்டேட் லிஸ்ட். ஓகே, ஸ்டேட் லிஸ்ட். ஓகே, ஸோ மாநில பட்டியல் இருக்கு இல்லையா? ஸோ மாநில பட்டியலில் வந்து பார்லிமெண்ட் வந்து லா கொண்டு வர முடியும். ஓகே, ராஜ்யசபாக்கு அந்த பவர் இருக்குது. ஓகேவா? பார்லிமெண்ட் கேன் ஆத்தரைஸ் பார்லிமெண்ட் டு மேக் லா ஆன் ஸ்டேட் லிஸ்ட் சப்ஜெக்ட்ஸில் வந்து கொண்டு வரலாம். ஓகேவா? ஸோ இஃப் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 2/3 3/2 மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து அன்றைக்கி இருக்கணும், ஓட் பண்ணணும். அப்படி இருந்துன்னா அவங்க வந்து மாநில பட்டியலில் வந்து லாஸ் கொண்டு வர முடியும். ஓகேவா? அப்போ மாநில பட்டியலுங்கிறது ஸ்டேட்டில் அவங்க மட்டும் கொண்டு வரதில்லை. ஸோ இந்த 2/3 ஆஃப் த மெஜாரிட்டி ஆஃப் த ராஜ்யசபா இருக்கிற பட்சத்தில் கொண்டு வரலாம். அடுத்தது ஆர்டிகல் 312 என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, கிரியேஷன் ஆஃப் ஆல் இந்தியா சர்வீசஸ். ஓகேவா? இதற்குமே ராஜ்யசபாவுக்கு பவர் கொடுத்துருக்கு. என்னென்னா, ஆல் இந்தியா சர்வீசஸ் இருக்கு இல்லையா, இந்தியன் ஜுடிஷியல் சர்வீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2/3 ஆஃப் த மெஜாரிட்டி வந்து ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணலாம். அடுத்தது ஆர்டிகல் 67 கிளாஸ் பி, அதாவது ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டை, ஓகே, துணை குடியரசுத் தலைவரை வந்து ரிமூவ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குமே ராஜ்யசபாவுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெசல்யூஷன் ஃபார் த ரிமூவல் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் ஒன்லி இந்த ராஜ்யசபாங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது ஆர்டிகல் 352, 356 அண்ட் 360. ஓகேவா? இது வந்து எமர்ஜென்சியை கொடுக்குது. இஃப் இன் கேஸ் வந்து லோக்சபா வந்து டிசால்வ் பண்ணிட்டாங்க, கலைச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, ராஜ்யசபா மட்டுமே அப்ரூவ் பண்ண முடியும். ஒரு நேஷன், ஸ்டேட் ஆர் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியை கண்டினியூ பண்ணுறதுக்கு. ஓகேவா? ராஜ்யசபாவுக்கு ரைட்ஸ் இருக்குது. எப்போ வரைக்கும்? திருப்பியும் புதுசாக மக்களவை வந்து ஃபார்ம் ஆகிற வரைக்கும், அதாவது லோக்சபா வந்து கன்ஸ்டியூட் ஆகிற வரைக்கும் யாருக்கு ரைட்ஸ் இருக்குது? ராஜ்யசபாவுக்கு ரைட்ஸ் இருக்குங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? அப்ரூவலில், எமர்ஜென்சி அப்ரூவலில். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா கரெக்ட் லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ் ஆஃப் எ பாசேஜ் ஆஃப் மணி பில் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஒரு மணி பில் வந்து எப்படி பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு கரெக்டான இது மட்டும் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதுக்கு ஆப்ஷன் ஏ கரெக்ட். இந்த எக்ஸாமில் கேட்டதில் வந்து ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகேவா? ஸோ என்னென்ன முதல்ல என்ன வரும்? ஒரு இப்போ என்ன பில் பார்த்தோம்? மணி பில். ஓகே, முதல்ல எங்கே கொண்டு வருவாங்க அப்படின்னா லோக்சபாவில் தான் கொண்டு வருவாங்க. ராஜ்யசபாவில் கொண்டு வரலாமா, இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா மணி பில்? முடியவே முடியாது. ஸோ இதில் யார் பவர்ஃபுல்? அப்போது அகைன் லோக்சபா தான் பவர்ஃபுல். இன்ட்ரடியூஸ் ஒன்லி இன் லோக்சபா. அடுத்தது என்ன பண்ணுவாங்க? பாஸ் பண்ணுறாங்க. எங்கே பாஸ் பண்ணுறாங்க? லோக்சபாவில் பாஸ் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா எங்கே அனுப்புகிறாங்க? ராஜ்யசபாவுக்கு அனுப்புகிறாங்க. எதுக்கு? ரெக்கமெண்டேஷனுக்காக. ஓகே, ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்காமலும் அவங்க பாஸ் பண்ணலாம். ஓகேவா? ஃபைனலாக வந்து எங்கே அனுப்புவாங்க? பிரசிடெண்ட்க்கு அனுப்புவாங்க, அசென்ட்டுக்காக. ஓகேவா? அவங்களோட ஃபைனல் இதுக்காக, அசென்ட்டுக்காக அனுப்புறது தான் பிரசிடெண்ட்டுக்கு. ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா ஏபிசிடி கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்கள். விச் செக்ஷன் ஆஃப் த BNSS மேண்டேட்டட் எ வீடியோ ரெக்கார்டிங் ஆஃப் சர்ச் அண்ட் சீஜர் ஆப்ரேஷன்? ஓகே, ஸோ வந்து பிரிவு சோதனை மற்றும் பறிமுதல் நடவடிக்கைகளை காணொளி பதிவு செய்வதை கட்டாயமாக்கிறது. எந்த செக்ஷன்? அதிலே நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, எந்த செக்ஷன்? ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா செக்ஷன் 50ஆ, 62ஆ, 105ஆ, 176ஆ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105. ஓகே, 105. ஓகே, இந்த செக்ஷன் பிரிவு 105 என்ன சொல்லுதுன்னா, BNSS 2023 என்ன சொல்லுன்னா, ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் ஆஃப் சர்ச் அண்ட் சீசர் ஆப்ரேஷனுக்கு எங்கேயாவது போய் சர்ச் பண்ணி அங்கே பறிமுதல் செய்யணும் அப்படிங்கிறப்போ வந்து ஒரு ஆடியோவோ இல்லை வீடியோ ரெக்கார்டிங்ஸோ பேஸ் பண்ணி பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதை வந்து ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வந்து பண்ண முடியுங்கிறது செக்ஷன் 105 சொல்லுது. ஓகே, சர்ச் அண்ட் சீசர் ஆப்ரேஷனில் ஆடியோ அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் வந்து இது பண்ணுவாங்க. எதுக்காகனா ஒரு டிரான்ஸ்பரன்சிக்காக. ஓகே, ஒரு வெளிப்படைத்தன்மை அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இன் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன். ஓகே, ஸோ ஒரு நேர்மைத்தன்மை இருக்கிறதுக்காக, அக்கௌண்டபிலிட்டிக்காக. ஓகே, ஸோ இது ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஓகே, எதுக்கு கீழே வரும் தான் இங்கே கேள்வி. 105ங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். அரசியலமைப்புலேருந்து இது எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இன்டர்ஸ்டேட் கவுன்சில். ஓகேவா? இன்டர்ஸ்டேட் கவுன்சில் இஸ் எ கான்ஸ்டியூஷனல் பாடி அண்டர் ஆர்டிகல் 263ன்றாங்க. ஓகே, ஸோ மாநிலங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கவுன்சில் வந்து அரசியலமைப்பு சட்டம் அமைப்புன்றாங்க. சட்டப்பிரிவு வந்து
263ன்றாங்க. ஓகே, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லலாம், இட்ஸ் ரெக்கமெண்டேஷன் ஆர் பைண்டிங் ஆன் த யூனியன் அண்ட் த ஸ்டேட்ஸ். அதோட ரெக்கமெண்டேஷன் எதை பைண்ட் பண்ணுதுன்னா, ஏதாவது ரெக்கமெண்டேஷன் இந்த இந்தியன் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் கொடுத்தாங்கன்னா அது வந்து கண்டிப்பாக யூனியன் அண்ட் ஸ்டேட் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதன் பரிந்துரைகள் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு கட்டாயமானவை அப்படின்றாங்க. எது கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் 1 மட்டும் தான் கரெக்ட். ஆப்ஷன் 2 ஸ்டேட்மெண்ட் தப்பு. எஸ், இன்டர்ஸ்டேட் கவுன்சிலுங்கிறது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி அண்டர் ஆர்டிகல் 263ன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் அதில் வந்து சொல்கிற ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக யூனியனோ இல்லை ஸ்டேட்டோ ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ interstate council is a constitutional body under article 263, but interstate council is only advisory body தான் இங்கே தெரிஞ்சுக்கணும். It just advisory or recommendation body. Okay, its recommendation வந்து லீகலாக பைண்டிங் டு த யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக கேட்டிங்கன்னா கிடையாது, ஆர் நாட் லீகலி பைண்டிங். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். வாட் லாங் டேர்ம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அவுட்கம் இஸ் அட்ரிபியூட்டட் டு பிட்ஸ் இந்தியா ஆக்ட்? ஓகேவா, பிட்ஸ் இந்திய சட்டத்தின் நீண்ட கால நிர்வாக விளைவு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, முதல் பாருங்கள் ஆப்ஷனு டிவைடட் இந்தியா இன்டு மிலிட்ரி ஜோன்ஸ். ஓகேவா, ஸோ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, இந்தியா வந்து இன்டு மிலிட்ரி ஜோன்ஸ், இந்தியாவை வந்து இராணுவ மண்டலங்களாக பிரித்தது அப்படின்றாங்க. இட் கிவ் அப்சல்யூட் இண்டிபெண்டன்ஸ் டு த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது கிழக்கிந்திய கம்பெனிக்கு வந்து முழு சுதந்திரம் வழங்கியதுன்றாங்க. ஓகேவா, ஸோ மூணாவது பாருங்கள், இட் பிளேஸ் த கம்பெனிஸ் பொசஷன் அண்டர் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ரி சுப்ரீமேசி, அதாவது கம்பெனியில் வந்து ஆட்சி பகுதிகளை வந்து பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் மேலாதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் டிசால்வ் த போஸ்ட் ஆஃப் கவர்னர் ஜெனரல் சொல்கிறாங்க. ஸோ பிட்ஸ் இந்தியா ஆக்டுங்கிறதும் நம்ம பாலிட்டி ஃபஸ்ட்டு கொஸ்டினே நம்ம பார்த்தோம், பிட்ஸ் இந்தியா ஆக்ட், திருப்பியும் பிட்ஸ் இந்தியா ஆக்ட்லேருந்து கேள்வி வந்திருக்கு. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேவா, ஸோ கம்பெனியின் ஆட்சி பகுதிகளை வந்து பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் மேலாதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா, ஸோ என்ன பண்ணுறாங்க, கம்பெனியோட ஆட்சி பகுதிகளை வந்து பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தோட கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. ஓகே, அதுதான் பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784. நம்ம முன்னாடி பார்த்தது வந்து இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறது ஃபார்ம் பண்ணுறாங்க, 6 மெம்பர் பாடி. ஓகேவா, ஸோ அது மூலமாக கண்ட்ரோல் எல்லாம் பொலிட்டிக்கல் அண்ட் மிலிட்ரி அஃபேர்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா 1784, 1858 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். பிஎன்எஸ்எஸ் அகைன் பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸ்லேருந்து வந்திருக்கு. ஓகே, பாரதிய நியாய சமிதி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேண்டேட்டரி ஃபார் எ போலீஸ் ஆஃபீஸர் டு கிவ் வாட் டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு எ பர்சன் அரெஸ்டட் வித்தவுட் எ வாரண்ட். ஓகேவா, இந்த ஆக்டுக்கு கீழே வாரண்ட் இல்லாமல் யாரையாவது கைது செய்யறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு காவல்துறை அதிகாரி எந்த தகவலை கட்டாயமாக தெரிவிக்கணும், அவங்ககிட்ட என்ன போய் தெரிவிக்கணும்? ஓகேவா, என்ன போய் தெரிவிக்கணும்? இந்த இந்த செய்யப்பட்ட நபருக்கு வந்து காவல்துறை அதிகாரி வந்து என்ன தகவலை கட்டாயமாக தெரிவிக்கணும்? அதாவது ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ரீசன் ஃபார் அரெஸ்ட் அண்ட் ரைட் டு பெயில் அப்படின்றாங்க. ஆப்ஷன் பி வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் த அரெஸ்டிங் ஆஃபீஸர்ஸ் ஃபேமிலி, கைது செய்த அதிகாரியின் குடும்ப விவரங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அபவுட் த கேஸ் இன் எ ஃபாரின் லாங்குவேஜ். ஓகேவா, ஸோ வழக்கு பற்றிய தகவலை வெளிநாட்டு மொழியில் வந்து வழங்குதல். ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா ஏ லிஸ்ட் ஆஃப் ஏ ஆல் போலீஸ் ஸ்டேஷன் இந்த டிஸ்ட்ரிக்ட், ஸோ மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களின் பட்டியலும் வந்து இது பண்ணணும். ஸோ ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஸோ வாரண்ட் இல்லாமல், அப்படின்னா எந்த தகவலை தெரிவிக்கணும் தான் இங்கே வந்து கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ என்ன ரீசனுக்காக அரெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ரைட் டு பெயில் இதுதான் வந்து தெரிவிப்பாங்க. ஓகேவா, கைது செய்யப்பட்ட காரணம் மற்றும் ஜாமீன் பெறும் உரிமை. ஓகே, கட்டாயமாக தெரிவிக்கணும், மற்றதெல்லாம் வராது. ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் ஓகே பிரிவு 47 கீழே பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஆஃபீஸர் மேக்கிங் அன் அரெஸ்ட் வித்தவுட் எ வாரண்ட் இல்லாமல் பண்ணும்போது அரெஸ்டட் பர்சன் ஆஃப் த எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறோம், என்ன குற்றச்சாட்டில் அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லணும் அவருக்கு. ஓகேவா, இஃப் த அஃபென்ஸ் வந்து பெயிலபிளாக இருந்ததுன்னா அந்த பர்சனுக்கு வந்து இன்ஃபார்மும் பண்ணணும், இது உங்களுக்கு பெயில் கிடைக்கிற அஃபென்ஸ் தான் இது அப்படிங்கிறது. மஸ்ட் பி இன்ஃபார்ம்ட் ஆஃப் த ரைட் டு அப்டைன் பெயிலை வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த கன்சர்ன் பர்சன் கிட்ட. ஓகேவா, ஏன் மற்ற ஆப்ஷன் கிடையாதுன்னா ஆப்ஷன் பியில் என்ன போட்டிருக்காங்க, கைது செய்த அதிகாரின் குடும்ப விவரங்களை தெரிவிக்கணும்னா கிடையாது. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா வழக்கு தகவல்களை வந்து வெளிநாட்டு மொழியில் வழங்க வேண்டுமா அப்படின்னா அது அவசியமே கிடையாது இங்கே. ஓகேவா, ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களின் பட்டியலை வந்து வழங்க வேண்டுமா என்ற சட்ட விதி இல்லை. ஓகேவா, அனைத்து காவல் நிலையங்கள் பட்டியலை வழங்கணுமா அது மாதிரி ஒரு சட்டமே கிடையாது. ஓகேவா, அடுத்தது பாருங்கள். அடுத்த கேள்வி வந்து ஸ்டேட்மெண்ட் அகைன்
கேட்டிருக்காங்க. கூற்றுகளை படிக்கவும். ஸோ Solicitor General of India, ஓகேவா, இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். ஒரு நாட்டோட Solicitor General of India வந்து பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுறாரு அப்படின்றாங்க. ரெண்டாவது கேள்வி பாருங்கள், கேண்டிடேட் ஃபார் பிரசிடென்ட் வந்து ரிக்வெஸ்ட் செக்யூரிட்டி டெபாசிட் ஆஃப் 15,000 வந்து அவர் வந்து அந்த எலெக்ஷனில் கண்டக்ட் பண்ணும்போது டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும்தான் கரெக்ட். ஓகேவா. Solicitor General யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? ஓகே, Solicitor Generalங்கிறது ஒரு கான்ஸ்டியூஷனல் ஆஃபீஸே கிடையாது. ஓகேவா, லைக் த அட்டார்னி ஜெனரல் மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷனல் இது கிடையாது. ஓகே, ஸோ இது யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் த கேபினெட் இருக்கு இல்லையா, அவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, பிரசிடென்ட் கிடையாது. ஓகேவா, அதனால இது தப்பு. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. ஓகே, ரெண்டாவது வந்து பிரசிடென்ட்டோ அண்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆக்ட் கீழே பார்த்தீங்கன்னா அதில் கண்டெஸ்ட் பண்ணுற ஒரு கேண்டிடேட், பிரசிடெண்ட்டாக ஆகிறதுக்காக கண்டெஸ்ட் பண்ணுற ஒரு கேண்டிடேட் வந்து ஓகே டெபாசிட் பண்ணணும். எவ்வளோ? 15,000 ரூபாய் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் 2 வந்து கரெக்டு. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள், அரசியலமைப்பு. ஹவ் ஆர் மணி பில்ஸ் ஹேண்டில்ட் இன் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்டர் த கான்ஸ்டியூஷன்? ஓகே, ஒரு அரசியலமைப்பில் பார்த்தீங்கன்னா கீழ் 2 அவைகள் இருக்கு இல்லையா, 2 அவைகள் கொண்ட நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றம் பண மசோதாக்கள் வந்து எவ்வாறு கையாளப்படுகின்றன? ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து ராஜ்யசபா மஸ்ட் அப்ரூவ் மணி பில்லா, வித்தின் 40 டேஸ்க்குள்ளே அப்ரூவ் பண்ணுமா சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து கேன் அமெண்ட் மணி பில்லை அமெண்ட் பண்ணலாம் வித்தின் 14 டேஸ் சொல்லியிருக்காங்க. சி பார்த்தீங்கன்னா போத் ராஜ்யசபா அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் ஹவ் ஈக்குவல் பவர்ஸ் ஆன் மணி பில்ன்றாங்க. ஆப்ஷன் டி வந்து ராஜ்யசபா அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கேன் ஒன்லி மேக் ரெக்கமெண்டேஷன் வித்தின் 14 டேஸ்ன்றாங்க. ஸோ நான் முன்னாடியே இப்போ இந்த கிளாஸ்லேயே சொன்ன முன்னாடியே. ஸோ ஓகேவா, ஸோ பவர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா அண்ட் லோக்சபாவுக்கு போது இந்த விஷயத்தில் வந்து லோக்சபாவுக்கு தான் பவர் அதிகம். ஓகேவா, ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அவங்களால ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஓகேவா, ஸோ வந்து அவங்க வந்து அப்ரூவ் பண்ணுறது அப்படிலாம் இங்கே கிடையாது. மணி பில்லில் வந்து லோக்சபா அதேமாரி வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு தான் வந்து பவர் இருக்குது. ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு தான் பவர் இருக்குது, நாட் ஃபார் கவுன்சில். ஓகேவா, மணி பில் வந்து ஒன்லி இந்த லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், ராஜ்யசபாவில் கொண்டு வர முடியாது. அதே மாதிரி ஸ்டேட்டில் பார்க்கும்போது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியால் மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஓகேவா, கவுன்சிலால் முடியாது. ஓகேவா, ராஜ்யசபா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து ஒரு மணி பில்லை வந்து ரிஜெக்டும் பண்ண முடியாது, அமெண்டும் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ ஒரு மாநிலங்களவை மற்றும் சட்டமன்ற மேலவை பார்த்திங்கன்னா ஒரு பண மசோதாவை வந்து கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ண முடியாது, அதே நேரத்தில் அதில் திருத்தமும் பண்ண முடியாது. ஓகேவா, ஆனால் அவங்களால ரெக்கமெண்டேஷனும் கொடுக்க முடியும். ஓகேவா, ஸோ தே மே ஒன்லி மேக் ரெக்கமெண்டேஷன். ஓகே, ஸோ என்ன ரெக்கமெண்டேஷன்னா அதே மாதிரி வந்து 14 டேஸ்க்குள்ளே வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும் ரெக்கமெண்டேஷனை கொடுத்து. ஓகேவா, ஸோ அந்த ரெக்கமெண்டேஷனை லோக்சபா அக்செப்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேவா, லோக்சபாவுக்கு அந்த பவர் இருக்குது. தே மே அக்செப்ட் த ரெக்கமெண்டேஷன் ஆர் ரிஜெக்ட் த ரெக்கமெண்டேஷன், அது அவங்களோட இஷ்டம். அந்த பரிந்துரைகளை ஏற்கலாமா மறுக்கலாமா என்பது வந்து அந்த லோயர் ஹவுஸ்ன்னு சொல்கிறது லோக்சபா தான் வந்து தீர்மானிக்கும். ஓகேவா, ஸோ இங்கே வந்து கரெக்டான ஆன்சர் எது பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கேன் ஒன்லி மேக் ரெக்கமெண்டேஷன், பரிந்துரைகள் தான் செய்ய முடியும். அந்த அதுவுமே 14 டேஸ்க்குள்ளே பரிந்துரை செய்யணும். ஓகேவா, ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் வராது. மற்ற ஆப்ஷன்ஸ் ஏன் தப்பு அப்படின்னு பார்க்கும்போது ராஜ்யசபா வந்து அப்ரூவும் பண்ண முடியாது, ரிஜெக்டும் பண்ண முடியாது மணி பில்லை. ஓகேவா, ஒன்லி ரெக்கமெண்ட். ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கேன் அமெண்ட் எ பில்னு சொல்கிறாங்க, திருத்த முடியும்ன்றாங்க, கிடையவே கிடையாது, அவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து do not have equal powers with the லோக்சபா அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ரிகார்டிங் மணி பில். ஓகேவா, ஸோ அவங்களுக்கு வந்து ஈக்குவல் பவர் கிடையாது. ஓகேவா, அப்போ எப்படி கரெக்ட் ஆகும் இல்லையா? ஸோ அதுவுமே வந்து தப்பு. ஸோ ஆனால் ஆப்ஷன் டியில் என்ன சொல்லியிருந்தாங்க, ஈக்குவல் பவர் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, கிடையாது, லோக்சபாவுக்கு தான் பவர் அதிகம். ஓகேவா, அடுத்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பாரதிய நியாய சன்னிதா, அகைன் வந்து பாரதிய நியாய சன்னிதா 2023 தான். ஓகேவா, ஸோ கேன் கன்சால்டேட்ஸ் அண்ட் அமெண்ட் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு விச் பிராண்ட் ஆஃப் லா, அதாவது பாரதிய நியாய சன்னிதா 2023 வந்து எந்த சட்டப்பிரிவுக்கான விதிகளை ஒருங்கிணைத்து திருத்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்னவா இருக்கும்? ஆப்ஷன் பி, கிரிமினல் சப்ஸ்டான்டிவ் லா, அதாவது குற்றவியல் மூல சட்டம் மூலமாக தான் திருத்த முடியும்.
ஸோ ஓகே பாரதிய நியாய சன்னிதா கீழ் பார்த்தீங்கன்னா இது எதை ரீப்ளேஸ் பண்ணி வந்தது? இந்தியன் பீனல் கோட் ஐபிசி 1860 கீழே ரீப்ளேஸ் பண்ணி வந்துச்சு. இது என்ன சொல்லுது? ஒரு கிரிமினல் அஃபென்ஸோ இல்லை ஒரு பனிஷ்மெண்ட்டோ ப்ரெஸ்கிரைப் பண்ணுது. ஓகேவா? ஸோ அது எதுக்கு கீழே வரும் பார்த்தீங்கன்னா குற்றவியல் அடிப்படை சட்டமாக தான் வரும். ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கிரிமினல் சப்ஸ்டேன்டிவ் லா, குற்றவியல் மூல சட்டம். ஸோ அதுக்கு கீழே தான் வரும். ஒரு கன்சால்டேட்ஸ் அண்ட் அமெண்ட்ஸ் ப்ரொவிஷன் ரிலேட்டட் டு எந்த லாவை இது பண்ணும் அமெண்ட் பண்ணும் கேட்டிங்கன்னா கிரிமினல் சப்ஸ்டேன்டிவ் லா. ஸோ ஆப்ஷன் பி கரெக்டான இது. மற்றதுலாம் வராது. ஸோ எவிடன்ஸ் லா வராது, கான்ட்ராக்ட் லா வராது, ஓகேவா, சிவில் ப்ரொசீஜர் லா வராது. ஓகேவா, இது நான் சொல்கிறது பாரதிய நியாய சன்னிதா மட்டும்தான். ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 246A கிவ்ஸ் பவர் டு போத் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் டு மேக் லாஸ் ஆன் எதுக்கு லா மேக் பண்ண பவர் கொடுக்குது. அதாவது அண்டர் ஆர்டிகல் 246A எதுக்கு கொடுக்குதுன்னா டாக்ஸேஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். அதாவது ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். ஓகேவா. 246A ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா பொருட்கள் மற்றும் சேவைகள் மீதான வரி விதிப்புக்கு ஒரு பார்லிமெண்ட்டோ ஒரு ஸ்டேட்டோ லா மேக் பண்ணலாம் அப்படிங்கிற அதிகாரத்தை கொடுக்குது. ஓகேவா. ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎலோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் பார்த்துட்ருக்கோம். அரசியலமைப்பு சம்மந்தமான கேள்விகள் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்த கிளாஸில் இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.